ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோ அதுல நம்ம 12 டென்சஸ் நம்ம சிம்பிளா 12 டென்சஸ்னா என்னதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ ஒவ்வொரு டென்ஸா நம்ம என்னன்னு சொல்லி டீடைல்டா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்னா என்னது? நிகழ்காலம். ஒரு செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அத சொல்றதுதான் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட்ல ஒரு சிச்சுவேஷன் இப்ப நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம், அதுதான் பிரசன்ட் டென்ஸ். இப்போ டைப் ஆஃப் சென்டென்சஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல 3 சென்டென்சஸ் இருக்கு. ஒண்ணு நேர் வாக்கியம், இன்னொன்னு எதிர்மறை வாக்கியம், இன்னொன்னு கேள்வி வாக்கியம். மூணா பிரிச்சுக்கலாம். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் வருகிறான், அவள் வருகிறாள், இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா பேசுறது, அது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல வந்துரும். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அவன் வரலப்பா, அவன் போகல, அவன் சாப்பிடல, அவன் தூங்கல, இந்த மாதிரி அவன் எதிர்மறையா சொல்றதுதான் நெகட்டிவ் சென்டென்சஸ். இப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னா அவன் வர்றானா, அவன் வருவானா, அவன் சாப்பிடுவானா, அந்த மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்ல வரும். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் எல்லா டென்சஸ்லயுமே நம்ம பார்க்க போறோம். இப்போ இன்ட்ராகேட்டிவ்லயே பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்லி இருக்கு. அதுல நம்ம பாசிட்டிவ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டென்சஸா இந்த 3 சென்டென்சஸ் வச்சு பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்ல போறேன். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவா வரிசையா வரும். இப்போ நம்ம பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போறோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்ட் டென்ஸ்னா என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரசன்ட் டென்ஸ்னா என்னது? ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இத சொல்றதுதான் பிரசன்ட் டென்ஸ். இந்த செயல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரியாது, இல்ல இதுக்கு அப்புறம் நடக்குமானுன்றது நமக்கு தெரியாது. இப்போ இந்த நிமிஷத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு, அத சொல்றதுதான் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல நமக்கு ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட பொறுத்து ரெண்டா நம்ம இப்போ இத பிரிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே. ஐனா என்னது? நான். வீனா நாங்கள். யூனா நீ ஆர் நீங்கள். தேனா அவர்கள். இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். இந்த வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா பிரசன்ட் ஃபார்ம். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் இது வந்தாலும் சரி, அதை எழுதிட்டு வெர்ப நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல அப்படியே எழுதுனா போதும். வேற எந்த விதமான சேஞ்சஸும் இதுக்கு தேவையில்லை. இப்போ இதே இது நமக்கு சப்ஜெக்ட் ஹி, ஷீ, ஈட், நேம். ஹீனா என்னது? அவன். ஷீனா அவள். ஈட்னா அது. நேம் எந்த யார் பேரா வேணாலும் இருக்கலாம் நமக்கு. இப்போ பாய் பேரா இருக்கலாம், கேர்ள் பேரா இருக்கலாம், இந்த மாதிரி யார் பேரா நம்ம இருந்தாலுமே அது நேம்ன்ற இன்க்ளூட் ஆயிரும். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். இந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஹி, ஷீ, இட், நேம், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் எழுதி சப்ஜெக்ட நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வெர்ப நமக்கு எஸ் நம்ம சேர்த்து எழுதணும். மேக்சிமம் வெர்ப்ல நமக்கு எஸ் சேர்க்கிற மாதிரி தான் இருக்கும். சில வெர்புக்கு மட்டும் நம்ம இஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கோனா நம்ம கோஸ்ன்னு எழுதணும், ஸ்டடி அப்படின்னா ஸ்டடிஸ்ன்னு எழுதுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கு மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். மிச்சப்படி வெர்போட வெறும் எஸ் மட்டும் சேர்த்து எழுதினாலே போதும். இதுதான் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். அதை நம்ம சப்ஜெக்ட் இருக்கிறத பொறுத்து ரெண்டா பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நான் அப்படின்னா எது வரும்? ஐ. அப்ப நமக்கு இந்த ஃபார்ம் தான் இப்ப நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். நான் அப்படின்னா ஐ. வெர்ப் என்ன வந்திருக்கு? வருகிறேன். வருகிறேன்றது வெர்ப் வந்திருக்கு. வருகிறேன் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கம் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ ஐன்றது வந்திருக்கு. இப்ப ஐ, வி, யூ, தே எல்லாம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல அப்படியே எழுதிடணும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அப்ப வருகிறேன் அப்படின்றது வந்து பிரசன்ட் ஃபார்ம் என்னது நமக்கு? கம். அவ்வளவுதான். இப்போ இதே இது ஐ கம்னு எழுதியிருக்கோம். இப்போ வி கம், யூ கம், தே கம் அப்படிதான் எழுதுவோம். இதோட வந்து நம்ம எஸ் வந்து சேர்க்க கூடாது. ஏன்னா இதோட ஃபார்ம் என்னது? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அவ்வளவுதான். எஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. என்ன சப்ஜெக்டோ அதை எழுதிட்டு என்ன வெர்போ அதை அப்படியே எழுதிடலாம். அவ்வளவுதான். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவன் வருகிறான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவன் வருகிறான். அவன்னா என்னது? ஹி. அப்ப நமக்கு இப்ப இந்த ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அவன்றது என்னது? ஹி. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இதுல வந்து வெர்பு என்னது? வருகிறான். வருகிறான் அப்படின்றதுக்கு வந்து என்னது? கம். இப்ப இதே இது ஹி, ஷி, இட் ஒரு பெர்சனோட நேமா இருந்துச்சுன்னா என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு கூட எஸ்ஆ, இஎஸ்ஆ, ஐஇஎஸ்ஓ ஏதோ ஒண்ணு வந்து சேர்ந்து வரும். இப்ப நமக்கு கம் அப்படின்றதோட எஸ் வந்து சேர்த்து எழுதணும். கம்ஸ். இப்போ இதே மாதிரி ஹி கம்ஸ் எழுதணுமா? இப்ப ஷி வந்தா என்ன எழுதணும்? கம்ஸ் அப்படின்னு எழுதணும். இட் வந்தா என்ன எழுதணும்? இட் கம்ஸ். இப்போ நேம்ன்ற இடத்துல நமக்கு ராஜான்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராஜான்னு போட்டா கம்ஸ். ஏன்னா ராஜான்றது நமக்கு ஒரு நேம். அதனால வந்து நம்ம கம்னு எழுதக்கூடாது, கம்ஸ் அப்படின்னு தான் எழுதணும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்ப அவன் பள்ளிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவன் அப்படின்னா என்னது? ஹி. அப்ப நீங்க வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்க. இதுல வந்து அவன் பள்ளிக்கு போகிறான் அப்படின்றதுல வெர்பு என்னது? போகிறான். போகிறான்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கோஸ். ஏன் கோஸ் சொல்றோம் அப்படின்னா ஹி, ஷி, இட் நேம்லாம் வந்தா என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கோம்? வெர்ப் கூட நம்ம எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ சேர்ந்து வரும். இப்போ நமக்கு வந்து இஎஸ் வந்து இதுல சேர்த்து வரும். அப்ப ஹி போகிறான்றதுக்கு கோ. அப்ப கோஸ். GOES கோஸ். பள்ளிக்கு அப்படின்றதுனால டு ஸ்கூல். சிம்பிள். அவ்வளவுதான். பாருங்க, அவன் பள்ளிக்கு போகிறான் அப்படின்னா he goes to school. அவ்வளவுதான். சிம்பிள். ஈஸியா பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாங்கள் பாடுகிறோம். நாங்கள்னா யாருன்னு சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல என்னது? வி வந்திருக்குன்னா நம்ம என்னது அப்ளை பண்ணணும்? வெறும் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு. வெர்பு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம். பாடுகிறோம் அப்படின்றதுக்கு வந்து பிரசன்ட் ஃபார்ம் என்னது? சிங். அப்ப வி சிங். அவ்வளவுதான். இப்போ இதே இது அவன் பாடுகிறான் அப்படின்றதா என்ன எழுதுவோம்? அவன்றது ஹி. பாடுகிறான் அப்படின்னா என்ன எழுதணும்? எஸ் சேர்த்து எழுதுவோம். சிங்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு ஹி, சி, இட் நேம் எல்லாம் வந்துச்சுன்னா வெர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்த்து எழுதுவோம். அதனால ஹி சிங்ஸ். இப்ப நாங்கள் பாடுகிறோம் இருக்கு. இப்ப அவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்றத என்ன எழுதுவோம்? அவர்கள் அப்படின்றதுக்கு தே. அப்ப தே சிங். அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்களாவே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அவர்கள் விளையாடுகிறார்கள். இப்போ அவர்கள் அப்படின்னா என்னது? அவர்கள்னா தேன்னு சொல்லுவோம். விளையாடுகிறார்கள் என்றது என்னது? வெர்பு.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐ, வி, தே, யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு. வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப விளையாடுகிறார்களோட பிரசன்ட் ஃபார்ம் என்னது வெர்ப்ல? பிளே. அவ்வளவுதான். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். அவள் படிக்கிறாள். அவள் அப்படின்னா என்னது? ஷீ. படிக்கிறாள் எப்படி எழுதணும் நம்ம? ஹி, ஷீ, இட்லாம் வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம்? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். வெர்பு கூட கண்டிப்பா எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ் வந்து சேர்த்து எழுதணும். இப்ப படிக்கிறாள் அப்படின்றது வெர்பு நமக்கு. அப்ப என்ன எழுதணும்? ஸ்டடீஸ். ஐஇஎஸ் வந்து சேர்த்து எழுதணும். ஸ்டடீஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நீ நன்றாக வேலை செய்கிறாய். நீன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? யூ. அப்ப ஐ, வி, யூ, தேலாம் வந்தா என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு வந்து நம்ம அப்படியே எழுதினா போதும். இதுல வந்து வெர்பு என்னது? வேலை செய்கிறாய்ன்றதுதான் வெர்பு. அதனால நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல அப்படியே எழுதிடலாம். நீ யூ, நீக்கு யூ போட்டாச்சு. வேலை செய்கிறாய் அப்படின்றதுக்கு ஒர்க். நன்றாகன்றதுனால வெல். அவ்வளவுதான். யூ ஒர்க் வெல். யூ வந்திருக்கிறதுனால நம்ம வெர்ப்ல வந்து எஸ் சேர்க்கறதுக்கு அவசியம் தேவையில்லை. அப்படியே எழுதுனா போதும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெகட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.